ஓகே. அந்த பர்பஸை சரியா விளங்கி கொண்டா தான் எங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்னா எஃபிஷியண்டா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அந்த பர்பஸை ஒழுங்கா தெரியாட்டி அதை பாவிக்க வேண்டிய இடத்துல அதை பாவிக்கலன்னு சொன்னால் என்ன செய்யாது, எங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் ஒன்று எங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓகே. அப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்ட்ரடக்ஷன், அதே போல வாட் இஸ் எம்எஸ் வேர்ட், எம்எஸ் வேர்டுன்னு சொன்னா என்ன என்றதை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி காமன் யூஸ் என்னென்னத்துக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸுக்காக வேண்டி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ண போறோம் அப்படி பார்த்தேன்னு சொன்னால், மைக்ரோசாஃப்ட் வேர்டை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரெஸ்யூமி கிரியேட் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்ஸ், லெட்டர்ஸ், ப்ரொப்போசல்ஸ். அப்போ ஒரு ப்ரொஜெக்ட் செய்வதா இருந்தால் ப்ரொப்போசல் கொடுக்கணும் இல்லையா. அதாவது நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம், அந்த ப்ரொஜெக்ட் வந்து எவ்வளோ காலம் எடுக்கும், அந்த ப்ரொஜெக்ட்ல வந்து நான் எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் சம்மந்தமான ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்குறது. அப்போ இதே மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்குக்காக வேண்டி இப்போ நாங்கள் வேர்டில் டைப் பண்ணி வேர்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு வழங்கும் கீழே ரெட் கலர் லைனில் எல்லோ கலர் லைனில் என்ன செய்யும், இதில் மார்க்ஸ், சில மார்க்குகள் ஈக்கும். வந்த மார்க் என்னத்தை காட்டுது, கிராமர் செக் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குதுங்கிறத அங்கே காட்டுது இல்லையா. அப்போ இதை மாதிரியா எங்களோட டாக்குமெண்ட்ல வரக்கூடிய எரர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட் என்ற டூலை நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி டேபிள்ஸ், சார்ட், பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். எங்களோட வேர்ட் ஃபைலில் வந்து என்ன செய்யறது, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. சார்ட்ஸ்ல வந்து நிறைய வகையான சார்ட் இருக்குது இல்லையா, கான் சார்ட், பை சார்ட் அப்படின்னு சொல்லி, பார் சார்ட்னு சொல்லி நிறைய வகையான சார்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபார்மேட்ல எங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கொள்ளுது. இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், ஒன்று பிடிஎஃப் வடிவில் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், வேர்ட் டூலை யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஆக சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது எங்களுக்கு டாக் ஃபைல் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியஸ் டைப், எங்களுக்கு தேவையான டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கொள்ளலாம், வேர்ட் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சார், ரியல் லைஃப்ல எங்களுக்கு எப்படி இந்த வேர்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல்ல அசைன்மெண்ட்ஸ், ஒஃபீஷியல் லெட்டர்ஸ், ஒரு ஆஃபீஸாக இருந்தேன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்றவர் லெட்டர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறா, டிஓவாக வேலை செய்ய, டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்வாராங்க இருந்தால் லெட்டர்ஸ் நிறைய டைப் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த லெட்டர் எப்படி நாங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணிக்கிறோம், அந்த மார்ஜின் எப்படி செட் பண்ணிக்கொள்றது, அந்த லே அவுட் எப்படி செட் பண்ணிக்கொள்றது, அப்போ அதை பிரிண்ட் எடுக்கும் பொழுது எப்படி நாங்கள் அந்த லெட்டரை சரியான ஃபார்மேட்ல பிரிண்ட் எடுத்துக்கொள்றது. ஓகேவா. அதே மாதிரி ஸ்கூலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அசைன்மெண்ட்ஸ் செஞ்சு கொள்றது, அசைன்மெண்ட் எப்படி நாங்கள் பார்டர் யூஸ் பண்ணி, பேஜ் நம்பர் யூஸ் பண்ணி, இப்போ எப்படி பேஜ் நம்பர் போடுறது, எப்படி ஹெடர் ஃபூட்டர் எட் பண்ணுறது, இதை மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், இதோட பெனிஃபிட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி சிவி கிரியேட் பண்ணுறது, கரிக்குலம் மீட்டர்ஸ், ரெசியூமி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எங்களுக்கு வேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ், பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ், நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ப்ரொப்போசல்ஸ் மீன் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்வதாக ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை யார் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுப்போம். அல்லது டிஎஸ் ஆஃபீஸ்ல நிறைய ப்ரொப்போசல் வரும் இல்லையா. இப்போ ஒரு ரோட் போடுவதாக இருந்தாலும், ஒரு ப்ரொஜெக்டை செய்யறதா இருந்தாலும், அந்த ப்ரொஜெக்டுக்கு ஸ்டார்ட்லேயே ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்கும். அந்த ப்ரொப்போசலுக்கு தேவையான அந்த ப்ரொஜெக்டை பற்றின முழு டீட்டெயிலும் என்ன செய்யும் இருக்கும். அப்போ எப்படி நாங்கள் அந்த ப்ரொப்போசலை இந்த வேர்ட் டாக்குமெண்ட், வேர்ட் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொள்றது என்றதை பற்றி நான் என்ன செய்வோம், இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். தென் வேர்ட் இன்டர்ஃபேஸ், ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணின்னு சொன்னால் அந்த இன்டர்ஃபேஸ் நாங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கொள்றோம். இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினோடனே எங்களோட ஃபேஸுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய, எங்களோட பேஜில் படக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் இன்டர்ஃபேஸ்க்கு சொல்லலாம். அதாவது ஒரு யூசர், ஒரு பயனர் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால், ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண, ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்னு சொல்லுவோம், ஜூம்னு சொல்லுவோம், அல்லது வேற ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் சொல்றோம்.
அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணினா அதில் கால் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐக்கன் நீக்கும், அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐக்கன் நீக்கும், சர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐக்கன் நீக்கும். இப்படியாக நிறைய ஐக்கன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஈக்கும் தானே. அப்போ அதுதான் நாங்கள் இன்டர்ஃபேஸுக்கு சொல்லுவோம், இடைமுகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளோம், சரியா விளங்கிக்கொள்ளணும். வேர்டில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் என்ன, வேர்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த மெனுவை நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த மெனுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஃபொண்ட்டை நாங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணிக்கொள்றதுக்கு எந்த மெனுவை யூஸ் பண்ண போகிறோம், பேராகிராஃபை ஸ்டைல் பண்ணுறதுக்கு எந்த மெனு யூஸ் பண்ண போகிறோம், ஃபோட்டர் ஹெடர் போடுறதுக்கு நாங்கள் எந்த மெனு யூஸ் பண்ண போகிறோம், இதை மாதிரி என்ன செய்யறது, ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு நாங்கள் எந்த மெனு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்படி வேர்ட் லைக்கோட இன்டர்ஃபேஸ் ஒவ்வொன்றும் எதை எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது, எதை சொல்லி தருது என்ற சம்மந்தமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிபன், டூல் பார் அண்ட் மெனூஸ், அதில் வந்து என்ன செஞ்சுக்கிறோம், ரிபன்ஸ், டூல் பார்ஸ். அப்போ ஒவ்வொரு ரிபன்லையும் ஒவ்வொரு மெனுலையும் வந்து வேரியஸ் டூல்ஸ் ஈக்கும். இப்போ நாங்கள் ஃபொண்ட்டுக்குரிய இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கொண்டோம், ரிபன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ஃபொண்ட்டில் ஃபொண்ட்டை கேபிட்டல் ஆக்குறதுக்கு கேபிட்டல் ஆக்கி நான் அதை ஸ்மால் லெட்டருக்கு மாத்துறதுக்கு, அதே மாதிரி பால் பண்றது, இட்டாலிக் பண்றது, ஸ்ட்ரைக் த்ரூ பண்றது, அண்டர்லைன் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஃபொண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபீச்சர்ஸையும் உள்ளடக்கினது தான் அந்த ரிபன்ல இருக்கக்கூடிய டூல் பார்ஸ் அண்ட் மெனூஸ். அப்போ அந்த ரிபன்ல வரக்கூடிய ஒவ்வொரு டூல் பாரையும் நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிரியேட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. சிவி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் செய்யும் இதில் உங்களுக்கு கைட் பண்ணுவோம், ஒரு சிவி எப்படி ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஜப் மார்க்கெட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த ஜப்பில் உங்களோட சிவி சரியாக இருந்தால் தான், உங்களோட கரிக்குலம் வீட்டாக சரியாக இருந்தேன்னு சொன்னால் உங்களை வந்து அந்த ஜப்புக்கு எக்ஸப்ட் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க சிவியே சரியில்லைன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர்கிட்ட இது வந்து சிவியை பார்த்து தான் அவங்களோட ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஈக்குது. ஸோ எங்களோட சிவியை எப்படி நாங்கள் சரியாக கிரியேட் பண்ணிக்கொள்ள, ஒரு லெட்டரை டைப் பண்ணுவதாக இருந்தால் எப்படி நாங்கள் அந்த லெட்டரை டைப் பண்ணிக்கொள்றது, ஓகேவா. தென் இப்போ எப்படி அந்த நாங்கள் டைப் பண்ணினதை வந்து சேவ் பண்ண போகிறோம், எங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் அது தேவை, பிடிஎஃப் ஃபார்மேட்ல தேவையா, இல்லாட்டி டாக் ஃபார்மேட்ல தேவையா, இல்லாட்டி HTML ஃபார்மேட்ல தேவையான்னு சொல்லி எந்த ஃபார்மேட் வடிவத்தில், எந்த வடிவத்தில் எங்களுக்கு அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கொள்ளணுமோ அந்த வடிவத்தில் சேவ் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி நான் சேவ் பண்ண ஃபைலை பிரிண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறதையும் நான் என்ன செய்வோம் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கைட் பண்ணுவோம். பிரிண்டிங்கிறது ஒரு தனி செக்ஷன் இல்லையா. வேர்டாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் டைப் பண்ணுற விஷயங்களை சரியாக பிரிண்ட் எடுக்க தெரியுமா இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு ஸ்கில் இல்லையா. பிரிண்டிங்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. கலர் பிரிண்ட் கொடுக்குறது எப்படி, நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் கொடுக்குறது எப்படி, டபுள் சைடுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிரிண்டிங்ல நிறைய இது தானே எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். அப்போ நாங்கள் சில டைம்ல ஒரு பேஜில் நாலு ஸ்லைடை பிரிண்ட் எடுக்க வேண்டி தேவைப்படும். டபுள் சைடுக்கு மடித்த மாதிரி பிரிண்ட் எடுக்க தேவைப்படும். அப்போ எப்படி நாங்கள் இந்த பிரிண்டிங் வேலைகளை செஞ்சு கொள்றது சம்மந்தமான பேசிக்கான விஷயங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கைட் பண்ணப்படும். ஓகேவா. தென் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பொறுத்தவரையில் இது வந்து நாங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னால் கணித வேலைகளை செஞ்சுக்கொள்ளும், மேத்தமெட்டிக்கல் ஒர்க்ஸ்களை செஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் எக்ஸல். மார்க்கெட்டில் எக்ஸல் மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேராக இயக்கிதான்னு பார்த்தேன்னு சொன்னால் அப்படி இல்லை. இது வந்து மைக்ரோசாஃப்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, எல்லா இடத்துலையும் ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டூல். ஸோ எக்ஸலுங்கிறது ஒரு டூல் மட்டும்தான், அது ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டூல். அதே மாதிரி நிறைய டூல்ஸ் என்ன செஞ்சுக்குது, அப்பாச்சியுடைய டூல்ஸ், அப்பாச்சி கம்பெனியால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேற வேற பே பண்ணி எடுக்கக்கூடிய டூல்ஸும் இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்டுடைய பேக்கேஜ்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து ஃப்ரீ இல்லை, நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், கரெக்ட் பண்ணி அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவதாக இருந்தால் மைக்ரோசாஃப்டுடைய பேக்கேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் சரியாக நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தேன்னு சொன்னால் பே பண்ணி தான் என்ன செய்யறது, மந்த்லியோ ஆனுவலோ பே பண்ணி தான் நாங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் என்ன செஞ்சுக்கலாம், கிரெக்வேஷன் யூஸ் பண்ணலாம். கிரெக்வேஷன்ல எல்லா ஃபீச்சர்ஸும் சப்போர்ட் ஆகாது சில டைம்ல. சம்டைம்ஸ் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், நாங்கள் எங்களோட ஸ்டடிங் பர்பஸுக்காக வேண்டி நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா. அப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்கிறது
மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சம்பந்தமான மெத்தமெட்டிக்கல் ஒர்க்குகளை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு டூல். ஓகேவா? அப்ப இந்த டூலை பொறுத்தவரையில இந்த டூல் நாங்க ஒழுங்கான முறையில செய்வோமாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்டன்ட் செய்யக்கூடிய வேலையை நாங்க என்ன செஞ்சுக்கலாம், எங்களோட இடத்துல இருந்தே செஞ்சுக்கலாம். இப்ப நிறைய 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 இடங்கள்ல பேசிக்காக அக்கௌண்டிங் செக்ஷன்ல பேசிக்காக கேட்கக்கூடிய விஷயம், அக்கௌண்டிங் ஒரு ஜப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்க பேசிக்கா உங்கள்ட்ட எக்ஸல்ல நிறைய இன்டர்வியூ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸல்ல இவர் எவ்வளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு, எக்ஸல்ல இவருடைய ஸ்கில்ஸ் எவ்வளவு இருக்குதுங்கிறத கட்டாயம் என்ன செய்வாங்க, எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸல்ல ஃபார்முலாஸ் பத்தி கேட்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் பத்தி கேட்பாங்க. அப்ப அக்கௌண்ட் செக்ஷன்ல போறவங்க, ஒரு கடையில அக்கௌண்டன்ட் ஆயிருக்கிறவர், ஒரு கடையில சேல்ஸ்மேன் ஆயிருக்கிறது, அதே மாதிரி கடாண்டு இல்லாம எங்களோட வீட்லயும் எடுத்துக்கொண்டு சொன்னால் மந்த்லி எவ்வளோ அவுட் கோயிங், அதே மாதிரி இன்கம் எவ்வளோ வருது, எவ்வளோ எங்களுக்கு செலவாகுது, எவ்வளோ எங்களுக்கு மாசம் மாசம் எங்களுக்கு வருதுன்னு சம்பந்தமாக என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸல்ல நாங்க ஒரு சார்ட் யூஸ் பண்ணி கல்குலேட் பண்ணி வரலாம். அதுக்கு நான் சொல்ல டெய்லி பட்ஜெட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி டேட்டா என்ட்ரின்ற ஒரு ஃபீல்ட் கேள்விப்பட்டீங்க இல்லையா? டேட்டா என்ட்ரிங்கிறது ஒரு ஜப் இல்லையா? நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லேசான ஜப்னு நினைப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ டேட்டா என்ட்ரி ஜப்புக்கு நிறைய பேர் என்ன செய்ய ஆசைப்பட்டும் தான். இப்போ டேட்டாஸை என்ட்ரி பண்ணிட்டு இருக்கலாம், என்டர் பண்ணிட்டு இருக்கலாம்ன்றது மாதிரி. இப்போ டேட்டா என்ட்ரிக்கும் பேசிக்கான இது வந்து பேசிக்கான ஸ்கில் அவங்க செக் பண்ணக்கூடியது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இவருக்கு தெரியுமா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியுமாங்கிறது தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட், எங்களோட டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் அடிப்படையில் என்ன செஞ்சு கொள்றது, நாங்கள் எங்களோட டேட்டாவை எங்களோட தகவல்களை ஆர்டர் பண்ணி கொள்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது. ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன் சொன்னால் இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எப்படி கூட்டுறது, அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி செக் பண்ணி பார்க்குறது. அதாவது உதாரணமாக அட்டெண்டன்ஸ், இப்போ அட்டெண்டன்ஸ்ல வந்து ஒரு வந்தாருன்னா ட்ரூண்டு வரணும் இல்லையா, கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணினாருன்னா ட்ரூண்டு வரணும், கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணல எப்சென்டா இருந்தா ஃபால்ஸ்ன்னு வரும். அப்ப எப்படி இந்த ட்ரூ ஓ ஃபால்ஸ் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்றது, எத்தனை நாள் கிளாஸுக்கு வந்தார், எத்தனை பெர்சன்டேஜ் கிளாஸுக்கு வந்தார். ஓகேவா? அதே மாதிரி நாங்க ஒரு டேபிள் வைக்கக்கூடிய நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது. இப்ப எக்ஸல்ல நாங்க வைக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் தான் வந்து நாங்க ஒவ்வொரு லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி 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 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முழுக்க அந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள் எத்தனை கண்டென்ட் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை பேரோட நேம் சீக்குது அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ண வேணும்னு சொன்னால் சின்ன ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் செஞ்சிருவேன், எங்களுக்கு அதை கவுண்ட் பண்ணி தந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூலாக இருந்தேன்னு சொன்னா நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட்ஸுக்கு எவரேஜ் காணும் இல்லையா, அதே மாதிரி ரேங்க் பார்ப்போம். அப்போ இந்த எவரேஜ் காண்றது எப்படி, ரேங்க் பார்க்கறது எப்படிங்கிறது நான் செய்வேன் இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. அதே மாதிரி பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங். அப்போ பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் சொன்னா இப்போ நான் நேரத்தோட சொன்ன மாதிரி என்ன எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய வரவு செலவுகளை, அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வரக்கூடிய வரவு செலவுகளை நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிவோட் டேபிள்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான விஷயங்களை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுது. இப்போ பெரிய லார்ஜ் டேட்டா செட் ஒன்று நீக்கி இருந்தேன்னு சொன்னால் அந்த பெரிய டேட்டாவில் நிறைய டேட்டா, இப்போ டைம்ஸ் ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்களா இருந்தேன்னு சொன்னால் அந்த 1000 எம்ப்ளாயிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீஜன்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ 1000 பேரும் வந்து ஒரு 100 பேர் வந்து ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, ஒரு 100 பேர் வந்து வெஸ்டர்ன்ல இருந்து வந்திருப்பாங்க, சதர்ன்ல இருந்து வந்திருப்பாங்க, அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ எங்களுக்கு என்ன தேவைப்படுது, இந்த 1000 பேர்லையும் ஒவ்வொருத்தரா பார்த்து 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 எடுக்கலாம் இல்லையா, யாரு யாரு ஈஸ்டர்ன், யார் யாரு சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் நிற்கிறா பார்க்கலாம். அப்ப இதுக்கு பிவோட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் எங்க செஞ்சுக்கிறாங்க, எங்களுக்கு எக்ஸல்ல தந்திக்கிறான். அப்ப அந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம சொன்னால் எங்களுக்கு தேவையான டேட்டாவை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி
நான் வேர்டில் அட இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்த மாதிரி எக்ஸல்லையும் அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா? இப்போ வாட்ஸ்அப்புக்கு போனால் அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, யூடியூபுக்கு போனால் அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்ட இன்டர்ஃபேஸும் யூடியூப்ல இன்டர்ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ரெண்டுக்கும் சில வித்தியாசமான ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸல்லையும் அதுக்கான தனித்துவமான சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து வேர்ட மாதிரியான இன்டர்ஃபேஸ்கள் இருந்தாலும் எக்ஸலுக்குன்னு தனியான ஃபீச்சரும் என்ன செய்யப்பட்டிருக்குது அங்க இருக்குது. ஓகே, அப்படியே நாங்க மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அடுத்த அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு பவர் பாயிண்ட்டை பார்ப்போம் நாங்க. இப்போ வாட் இஸ் எம்எஸ் பவர் பாயிண்ட் சொல்லி பார்க்கல உங்களுக்கு விளங்கும். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ என்னத்தை எடுத்தாலும் ப்ரெசன்டேஷன் தான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு சொன்னா ஹோட்டல்ல வந்து அவங்க எப்படி அந்த அவங்களோட ஃபுட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் அந்த கன்சியூமரை அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அங்க உணவு ஃபெஸ்ட்டுக்கு அந்த ஃபுட் வந்து டேஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம பார்க்குறோம்ல. ஃபெஸ்ட்டுக்கு அதில் என்னத்தை பார்ப்போம்? ப்ரெசன்டேஷனை தான் பார்ப்போம். அந்த ப்ரெசன்டேஷன் நம்மளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டவா கடைக்குள்ள போயிடுவோம். அவங்களுக்கு நம்ம டேஸ்டா இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்லையும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ணக்குள்ளேயும் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்றது வந்து நாங்கள் பார்ப்போம். அதோட சேர்த்து தான் காமன் யூசர்ஸ் ப்ரெசன்டேஷன் என்ன, அது எப்படி செய்கிற, ஸ்லைட் ஷோ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸை பார்ப்போம். பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் அதோட சேர்த்து ஃபீச்சர்ஸையும் பார்ப்போம் நாங்கள். இந்த பவர் பாயிண்ட்ல என்ன மாதிரியான இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றொண்டா தனித்தனியாக ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம். அதோட சேர்த்து ஸ்லைட் லே அவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுற, ஒரு ப்ரெசன்டேஷன்ல டிரான்சிஷன் எப்படி கிரியேட் பண்ற, அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ற, அந்த டிரான்சிஷன் எவ்வளோ முக்கியம் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு, இந்த அனிமேஷன் எந்தெந்த டைம்ல அனிமேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒரு பிக்சரை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன்ல எட் பண்ற, எந்த வகையான பிக்சரை நாங்க எட் பண்ணணும், எந்த வகையான பிக்சரை நாங்க எட் பண்ணக்கூடாது, எந்த வகையான எப்படிப்பட்ட வீடியோ போடணும், எந்த ரெசல்யூஷன்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அதோட சேர்த்து நாங்க லாஸ்டா பார்க்குற அப்ளிகேஷன் தான் இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து நாங்க எக்ஸஸை பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் இதை நாங்க டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இது வந்து இதோட இன்ட்ரொடக்ஷனை நாங்க பார்ப்போம். இது நம்மளுக்கு நம்ம சும்மா மேலோட்டமா தான் பார்ப்போம். இந்த கோர்ஸ்ல நாங்க வாட் இஸ் எக்ஸஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் எம்எஸ் எக்ஸஸை பார்த்துட்டு அதோட காமன் யூசர்ஸ் இருக்கு, டேட்டா பேஸ், ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட், அதுதான் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ற, அதோட சேர்த்து எக்ஸஸ்ட இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ், அது ரெண்டையும் நாங்கள் பழமை எல்லா அப்ளிகேஷன்ல பார்க்குற மாதிரி யூஸ்வலாக பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, எப்படி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ற, டேபிள்னு சொன்னா என்ன, ஒரு குவரிஸ்ன்னு சொன்னா என்ன, அந்த டேட்டா பேஸ்ல ஃபார்ம்ஸ் சொன்னா என்ன, ரிப்போர்ட்ஸ் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டு எப்படி நார்மலா கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு நார்மல் ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணி இந்த எக்ஸஸை நாங்க முடிச்சுட்டு அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கவர் பண்ண பிறகு எக்ஸ்ட்ராவா நாங்க என்ன என்ன பார்ப்போம்னு சொன்னா இமெயில் கம்யூனிகேஷன் சொல்லி பார்ப்போம். இப்ப பேசிக்கா ஒரு ஆள் என்ன டிவைஸ் யூஸ் பண்றாலும், இப்ப டிவைஸ் எது யூஸ் பண்றேன்னு சொன்னாலும் இமெயில் வந்து கட்டாயம் தேவை. ஒரு போனோ
கம்ப்யூட்டரோ இல்லை பிசி எது யூஸ் பண்ணுறனாலும் ஒரு இமெயில் வந்து கட்டாயம் தேவை. இமெயிலில் கம்யூனிகேஷன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதனால நாங்கள் ஒரு இமெயில் டிசைனா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷனில் இமெயில் டிசைனா என்ன, வாட் இஸ் இமெயில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து பாப்புலர் இமெயில் சர்வீஸ் 2 இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ஜிமெயில், அதாவது கூகுள் மெயில். அது வந்து எல்லாரும் யூஸ் பண்றது ஜிமெயில் வந்து. அடுத்தது வந்து அவுட்லுக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கு. இப்போ அவுட்லுக் எல்லாம் எப்படி யூஸ் பண்ற அப்படின்னு சொல்றதையும் நாங்க பின்னால பார்ப்போம். அதுக்கு பிறகு இமெயில் என்ன, அதுக்கு பிறகு இமெயில ஃபீச்சர்ஸ் என்ன, இமெயில நல்லா பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நாங்க. ஒரு இமெயில் எப்படி கம்போஸ் பண்ற, ஒரு இமெயில் எப்படி சென்ட் பண்ற, ரிப்ளை பண்ற எப்படி, அந்த இமெயில்ல எப்படி ஒரு ஃபைல் அட்டாச் பண்ற, ஒரு அட்டாச் பண்ண ஃபைலுக்கு நம்ம எப்படி ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ற, அதோட ஃபைலு டாக்குமெண்ட் வீடியோஸ் கூட அட்டாச் பண்ணலாம். அப்படி ஃபுல்லாக நாங்கள் என்னவெல்லாம் அட்டாச் பண்ணாலுமோ அவ்வளோத்தையும் எப்படி அட்டாச் பண்ணி அவங்க ஒரு மெயிலை எப்படி பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவோம். பேசிக் நாலேஜில் பேசிக் நாலேஜுக்கு நமக்கு மெயில் வேணும். அந்த மெயிலை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறத கடைசியாக நாங்கள் உங்களுக்கு இந்த மெயிலை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக செல்லுவோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்க்குறது வந்து இது ப்ரொஃபஷனலாக எங்களோட கெரியரையும் ப்ரொஃபஷனலையும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த லிங்க்டின்னை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த லிங்க்டின் பற்றின அறிவு நிறைய பேருக்கு லிங்க்டின்ல என்னென்ன ஐடியாவும் இருந்திருக்காது. சில பேருக்கு இருந்திருக்கும். பேசிக் நாலேஜ் இருக்கிற ஆட்களுக்கு இந்த லிங்க்டினை பற்றின அறிவுகள் கொஞ்சம் இருக்கிறது குறைவாக இருந்திருக்கும். அதனால இந்த லிங்க்டின் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள். இப்போ லிங்க்டின்ல ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் எப்படி கிரியேட் பண்ற, அதாவது ஒரு லிங்க்டின்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் கெரியர்ஸை பில்ட் பண்றதுக்கு கொண்டு வந்த ஒரு அப்ளிகேஷன். அதுதான் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல். அதாவது இப்படி ஒரு ஜிமெயிலில் நாங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி லிங்க்டின்லேயும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்குவோம். வாட் இஸ் லிங்க்டின் பார்ப்போம். அதெல்லாம் லாஸ்ட்டில் நாங்கள் பார்ப்போம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கெரியர் அண்ட் பிஸ்னஸ். அதாவது இந்த லிங்க்டின் வந்து எப்படி நமக்கு நம்மளோட கெரியரையும் நம்மளோட பிஸ்னஸையும் எப்படி அது ரெண்டுக்கும் எப்படி இம்பார்ட்டன்ட் அமையுது அப்படின்னு சொல்றதையும் நாங்கள் இந்த லிங்க்டின்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சா தான் நாங்கள் லிங்க்டினை யூஸ் பண்ணல. முதலாவது அதுக்கு இன்ட்ரோடக்ஷனை நாங்கள் பார்ப்போம். என்ன இப்போ எல்லாம் பார்த்து முடிஞ்சு கடைசியாக ஒரு ப்ரொஃபைல் ஒன்றும் கிரியேட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருக்கும். இங்கே கிளாஸில் ஜாயின் ஆகிற எல்லாருக்கும் லாஸ்ட்டில் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குங்க எல்லாருக்கும். நாங்கள் எல்லாரையும் கிரியேட் பண்ண வச்சு தான் இதை அனுப்புவோம். அடுத்தது அந்த லிங்க்டினை வந்து எப்படி நம்மளோட ப்ரொஃபஷனலோட கனெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்றதையும் நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லி தருவோம். நம்மளோட ப்ரொஃபஷனல் எப்படி எட் பண்ணுற, அதை எப்படி நாங்கள் எங்களோட ப்ரொஃபஷனலை வந்து லிங்க்டினோட சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நாங்கள் தேடிக்கொள்கிற அப்படின்னு சொல்றதையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் நாங்கள் டீச் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஏஐ. இப்போ இந்த வேர்ல்டில் வந்து ஏஐ தான் இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. இப்போ ஐடி ஃபீல்டுன்னு சொன்னால் இப்போ மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ இது ரெண்டும் தான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ ஏஐயில் வந்து பெஸ்ட்டுக்கு வந்து தான் ChatGPT. இப்போ இந்த ChatGPT எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுற, அது என்ன மாதிரி நாங்கள் நமக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கொள்ற, அதில் எப்படி ஒர்க் பண்ணுற, நமக்கு தேவையான மாதிரி எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த ChatGPTக்கு பதிலா இப்ப வேற ஏஐவெல்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம் டீப்சீக்கெல்லாம் வந்து ChatGPTயை ஓவர்டேக் பண்ணிட்டு நிறைய கதைகள் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த ChatGPTயை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ற, அதுக்கு பிறகு அந்த
டீப்சீக் அப்படியான சாஃப்ட்வேர்கள் அதுகள்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறன்றதை அதில் இன்ட்ரடக்ஷனை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதில் ChatGPT ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுற, அதில் எப்படி ரைட் பண்ணுற, எப்படி ரிசர்ச் பண்ணுற, எப்படி அதில் சமரைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு ஐடியா ஒன்று வச்சு ChatGPTயில் எப்படி ஜெனரேட் பண்ணுற. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, அதாவது நீங்கள் இப்போ ஏஐயில் வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாயோட சல்லி இருக்கு, 10 ரூபா 10 இருக்கு, இதை வச்சு நான் எப்படி நான் ஒரு பில்லியன் ஆகுற அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டாலும் அது ஐடியா தரேன். அப்போ அப்படியான ஐடியாக்கள் எஃபிஷியண்டா இருக்காது. அதாவது ChatGPT எப்படிப்பட்ட ஐடியாக்களை கேட்டா எப்படிப்பட்ட ஐடியாக்கள் எஃபிஷியண்டான ஐடியாக்கள் வரும், எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுத்தா எப்படியா சால்வ் பண்ணலும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். எல்லாத்தையும் அதுகிட்ட கேட்டு எல்லா முடிவும் எஃபிஷியண்டா வராது. அதனால எப்படிப்பட்ட கேள்விகளை ChatGPTல யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்ட்ன்றதுனா என்ன, ப்ராம்ப்ட் கிரியேட்டர்னா என்ன, எப்படி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ChatGPTலயோ ஏஐலயோ யூஸ் பண்ற அப்படின்னு சொல்றத வந்து நாங்க வந்து உங்களுக்கு இதுல லாஸ்ட்ல டீச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு எங்களோட கோர்ஸ் வந்து அதுல முடிவடையும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு ஓப்பன் கொஸ்டின்ஸ் தருவோம். அந்த கொஸ்டின்ஸுக்கு பிறகு உங்களுக்கு ஃபைனலா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தருவோம். அந்த ப்ரொஜெக்டை வந்து யாரெல்லாம் செஞ்சு சப்மிட் பண்ணி பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் வந்து எங்களோட பிரைட் மைண்ட் காலேஜால் யூகே அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட் கடைசி அவங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த கோர்ஸோட சமரி. இதை பற்றி எங்களோட பிரைட் மைண்ட் காலேஜோட டிரெக்டர் வந்து கொஞ்சம் பேசுவாரு. ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருந்தா ஸ்லைட் விளங்குதா? ஸ்லைட் விளங்குதா? சார் விளங்குது சார், விளங்குது. ஆமாம் சார். ஓகே ஓகே, இப்போ கோர்ஸ் சம்பந்தமான தெளிவெல்லாம் லெக்சரமாக தந்துட்டாங்க. இதில் வந்து நான் வந்து பிரைட் மைண்ட்ஸ் கொலை சம்பந்தப்பட்ட ஒரு மேலதிகமான தகவல்களை வந்து நான் கொலை சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து தரேன். எங்கள் பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுடைய நோக்கமே வந்து ஏழை மாணவர்களும் இந்த கல்வியை வந்து மிக எளிய முறையில் வந்து நல்லா கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே போல் இங்கிலீஷ் சிங்கள டிபார்ட்மெண்ட், சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், மீடியா, ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் சொல்லி 6 டிபார்ட்மெண்ட் கொண்டு இருக்கோம். அதே போல் 20க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் எங்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐடி, அதே போல் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்சார்ஜாக வந்து ரிக்வான் சார், அஃப்ரீத், அதே போல் அஹ்சன், 3 பேருமே வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து ஐசிடியில் வந்து ஹானர்ஸ் டிகிரி முடித்தவங்க தான். இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து லெக்சர்மா சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து இது வந்து எங்களோட பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் வந்து அரசு அங்கீகாரம் பெற்றதுக்குரிய சர்டிஃபிகேட் தான் இது. இது வந்து யூபிஇன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள சான்றிதழ் தான் இது. பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் நடிகை பாருங்க. அதே போல இது வந்து இலங்கை அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுக்குரிய சர்டிஃபிகேட். இது வந்து கற்கனரி முடிவில் வந்து நாங்கள் இப்படியான ஒரு சர்டிஃபிகேட்டும் இதே போன்ற ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டரும் தரும். இது சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம். கூகுள் டிரைவில் போடும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஊர்களிலே வந்து ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டரையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கியூஆர் இருக்குது. அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடியா கொடுத்து அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் போடுவோம். அதாவது இந்த ரிகாசான்னு சொன்னால் இப்போ ரிகாசா என்ன கோர்ஸ் படிச்சிருக்கிறாங்க,
எத்தனை மந்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நாங்கள் இதில் போடுவோம். இந்த கோர்ஸுக்கு வந்து நாங்கள் டோட்டலாக 3 மந்த் கோர்ஸ், 3 மந்த்துக்குமே சேர்த்து வந்து நாங்கள் வந்து 3000 தான் எடுக்கிறோம். வெறுமனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் 3000. இந்த கோர்ஸை வந்து வெளியில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒப்போ பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், இப்போ ஐடினாலே 70,000 80,000 1,00,000 வரையும் ஒப்போ பண்ணுறாங்க ஒரு டிப்ளமா கோர்ஸை. இந்த கோர்ஸை படிப்பதன் மூலமாக ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்க அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு அவனை காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த இந்த நாங்கள் போட்டிருக்கிற இந்த கண்டென்ட்டை படிப்பதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு அதே போல ஏர்ன் பண்ணதுக்குரிய வழிகள் தான் இது. சேர்மா சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி நாங்கள் டீச் பண்றோம், இதை படிப்பதன் மூலமாக நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம், அதே போல முக்கியமான விஷயங்கள் தான் நாங்கள் இதில் வந்து நாங்கள் எங்களுடைய கோர்ஸுடைய கண்டென்ட் நாங்கள் போட்டிக்கிறோம். ChatGPT உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் தான் ChatGPT. அதே போல ஏஐ படிச்சு தரோம்னு சொல்லியிருந்தோம். லிங்க்டின் என்ன மாதிரி யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்டா ரெஃபான் சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ லிங்க்டின்ல வந்து ஜொப் மார்க்கெட் ஜொப் என்ன மாதிரி தேடிக்கொள்ள இப்போ ஒரு அதுக்குரிய ப்ரொஃபைல் என்ன மாதிரி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ ரெஃபான் சார் சொல்லியிருந்தாங்க. ChatGPTக்கு வந்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொஃபைல் செஞ்சு தருவோம். ஒரு சிவி என்ன மாதிரி செய்யறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கோர்ஸுக்கு டோட்டலா வந்து நீங்க 3000 தான் கட்ட போறீங்க. 3000 தாண்டி எந்த விதமான பேமெண்ட்டுமே இல்லை. சர்டிஃபிகேட் அதே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டரை வந்து நாங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் தருவோம். அப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஹார்ட் காப்பியாக தேவை, சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 1500 1500 எங்களுக்கு பே பண்ணால் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் உங்களோட வீட்டுக்கே வந்து சேஃபான முறையில் ஒரு ஃபைலில் போட்டு என்வலப்பில் சேஃபான முறையில் வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணி விடுவோம். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் எங்கிட்ட. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே நைட் 9லேருந்து 10 வரைக்கும் தான் நடக்கும். வேற வேற டைம் நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். எதுவும் டவுட் இருக்குதா? சார் நோ டவுட். ஓகே. மேலதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் நான் இதில் வந்து எங்களோட கண்டெக்ட் நம்பர் போடுகிறேன். நீங்கள் வந்து எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். ரெஸ்பான்ஸ் முடிச்சுக்கிடுவோம்னா சார். ஓகே ஓகே ஓகே. டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இல்லைன்னா முடிச்சுக்கிடுவோம்.